பிரைஸ் லார்ட் கிட்ஸ். எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சா? டீ குடிச்சாச்சா? ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டாச்சா? நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க் தானே. ஹோம்ஒர்க் எழுத உட்கார போறீங்களா இல்லை ஹோம்ஒர்க் படிக்க உட்கார போறீங்களா? ஓகே, ஏதோ ஒன்று பண்ணுங்க. இன்னைக்கு ஸ்கூல்ல நான் எந்த மிஸ்கிட்டையும் அடி வாங்கவே இல்லை, எந்த மிஸ்கிட்டையும் நான் திட்டு வாங்கவே இல்லை, யாருக்கிட்டையும் நான் எந்த கெட்ட பேரும் வாங்கலை அப்படின்னு சொல்றப்ப கை தூக்குங்க பார்க்கலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் சண்டை போடவே இல்லை, இன்னைக்கு எந்த ஃப்ரெண்டுக்கிட்டையும் நான் போய் சொல்லவே இல்லை அப்படிங்கிறவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். சூப்பர், வெரி குட். நேற்று என்ன வாசிச்சோம் நம்ம? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6 to 15 வரை வாசிச்சோமா? கரெக்டா ஞாபகம் வச்சுக்கீங்களா? அப்ப இன்னைக்கு என்ன வாசிக்கணும்? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 16 to 20 வரை இல்லையா? தப்பு தானே. 25 வரை, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. ஆதியாகமம் 16 to 25 வரை. ஆனா அந்த வசனத்துல 25 இல்ல, அந்த அதிகாரத்துல 24 வரை தான் இருக்கு. நம்ம 24 வரை வாசிக்கலாமா? ஓகேவா? ரெடியா? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 16 அந்த அதிகாரம் முடிகிற வரை வாசிப்போமா? அவர் பெண்ணை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடே பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றியிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து சாப்பிட வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின மரத்தின் கனியை சாப்பிட்டபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை சாப்பிடுவாய், அது உனக்கு முள்ளும் நெரிஞ்சிலும் உழைப்பிக்கும், நிலத்தின் பயிர் வகைகளை சாப்பிடுவாய், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் உணவை சாப்பிடுவாய், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான், இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடிராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு செல்லும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நேத்து நம்ம என்ன பார்த்தோம்? யாரையும் என்ன பண்ணக்கூடாது, பிளேம் பண்ணக்கூடாது. நான் ஒரு தப்பு பண்ணேன், மாட்டிக்கிட்டேன்னா யாராவது கேட்கும்போது, ஆமா நான் அதை பண்ணேன், நான் போய் சொன்னேன், ஆமா நான் திருடுனேன், என்னை மன்னிச்சிருங்க, ஆமா நான் அவனை அடிச்சேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லணுமே ஒழிஞ்சி, போன வாரம் எனக்கு தெரிஞ்சு 2 பசங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுல ஒரு பையன் கீழே விழுந்து அவன் மூஞ்செல்லாம் மண்ணு. அப்போ நாங்க போய் கேட்கும்போது அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னான்? அடிச்ச பையன் என்ன தெரியுமா சொன்னான்? அவன் அடிச்சான், அதனாலதான் நான் அடிச்சேன். இவன் என்ன சொல்றான்? அவன் அடிச்சான், அதனாலதான் நான் அடிச்சேன். அப்ப அவன் அடிச்சா நீ அடிச்சிடலாமா? திரும்ப தப்பு தானே. அப்போ ஒரு ஒரு விஷயம் தப்பு பண்ணா யாராவது கேட்கும்போது தப்புன்னா தப்பு, ஆமா நான் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்லணுமே ஒழிஞ்சு யாரையும் பிளேம் பண்ணக்கூடாது. நேற்று பார்த்தோம். 2வது, உலகத்திலேயே மொத உருவாக்கப்பட்ட ஆடை இலைகளால் செய்யப்பட்டது, அது மனுஷனால் உண்டானது. இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இப்ப கர்த்தர் ஒரு ஆடை, ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்றாங்க. அந்த அந்த ட்ரெஸ் எதுல டிசைன் பண்றாங்கன்னா தோல், லெதர். சொல்லுங்க பார்க்கலாம். லெதர், தோல்னால ஆண்டவர் ஒரு உடையை செஞ்சு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க என்ன உடை உடுத்தினாங்க? இலைகளால் ஆனது. 2வது என்னது? தோலினால் ஆனது. ஓகேவா? நாளைக்கு மீட் பண்ணலாமா?
பாய் பாய், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.